நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்காச்சோள பானிபூரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு மசாலாவாக பப்படம் மசாலா, அப்பளம், பானிபூரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ அதுவே நம்ம சிறுதானியத்தை பேஸ் பண்ணி மக்காச்சோள மாவை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். எல்லா வயசுக்கும் ஏற்ற மாதிரி இவங்க தான் சாப்பிட்ணும், இவங்க சாப்பிடக்கூடாதுன்றது கிடையாது. எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு ரெசிபியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மக்காச்சோள மாவு 1 கப், மைதா மாவு 1/2 கப், ரவை 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மசாலாக்கு பொரிக்காத அப்பளம் 5, பச்சை மிளகாய் 3, காஞ்ச மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 10, வெல்லம் சிறிதளவு, புளி சிறிதளவு, தேங்காய் 1 துண்டு. இப்போது நம்ம பானிபூரி ஆக்சுவலி கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே ஃபார்மேட்டு தான். பட் மசாலா வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்காமல் அப்பளம் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு அந்த புதினா ரசமும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் மக்காச்சோள மாவு. நம்ம கார்ன்லாம் பொரிக்கிறோம் இல்லையா, பாப்கார்ன், அந்த மாதிரி கார்ன் வாங்கக்கூடாது. அந்த கார்ன்லேயே நாட்டு சோளம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். சிறுதானிய கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா மக்காச்சோளத்துலேயே நாட்டு மக்காச்சோளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த கார்ன் பார்த்திங்கன்னா. அதை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு 4 நாள் 5 நாள் நல்லா காய வச்சுட்டு அப்படியே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த தோல் வந்து அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும். மிக்சிலெலாம் அரைக்க முடியாது, ரைஸ் மில்லில் கொடுத்து தான் அரைக்க முடியும். நல்லா காயணும். இதில் முக்கியமான விஷயம் நல்லா காயணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு பானிபூரி மெத்தட் செய்ய போகிறோம். ஸோ அது வந்து நல்லா மொறுமொறுன்னு வரணும் அப்படின்னா மக்காச்சோளம் நல்லா காஞ்சிருக்கணும். காய வச்சு அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்க மாவு இது. இது ஒரு 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பைண்டிங்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். மைதா வேண்டான்றவங்க நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் கலர் கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் பூரி கலர் வரணுன்றதுக்காக மைதா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பஃபியாக வரணுன்னா வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சும்மாவே வந்து மொத்தமாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு, சோடா உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ இது கூட வந்து மொறுமொறுன்னு வரணுன்ற காரணத்துக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1 டீஸ்பூன் போட்டால் போதும். ட்ரையாகவே வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி சப்பாத்தி மாவு இப்போ செய்வோமோ அதே ஃபார்மேட்டு தான். நல்லா கை வச்சு பிணைஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் பார்த்திங்கன்னா நிறையா கார்போஹைட்ரேட் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் கார்ன்ஃப்ளவர் மாவில் டெய்லி நம்ம ஒரு கஞ்சியோ இல்லை களி மாதிரியோ செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். எலும்புக்கள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முழங்கால் வலி இருக்கவங்களாம் மக்காச்சோளம் எடுத்துக்கலாம். நார் சத்து நிறையா இருக்குது கார்னில். தண்ணி பத்தலை. பொதுவாகவே கார்ன் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவு தான் ஊற்றினோன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து நம்ம காய வச்சு அரைக்கிறோம் இல்லையா, அதனால் ஈரத்தன்மை நல்லா அப்சர்வ் பண்ணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி சப்பாத்திக்கு பிசைகிறோமோ அதே மாதிரி தான். ஈவினிங்கில் இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் மாவு மட்டும் அரைச்சி
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் மாவாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரை மாவாக தான் வைக்க போகிறோம், அதனால் கெட்டும் போகாது. மக்காச்சோளம்லாம் இப்போ யாருமே சாப்பிட்றதே இல்லை. அந்த நாளையில் கார்ன் மட்டுமே அவிச்சு சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நாட்டு மக்காச்சோளம்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, பாத்திரத்துலேயும் ஒட்டலை. இப்போ ஃபைனலாக லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலே அந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டா காயாமல் இருக்கும். பானிபூரி அப்படின்னாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம அடிக்ட்னே சொல்லலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம், ஊறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிக்குவோம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். மசாலா பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிடுவோம். இது வந்து ஒரு கேரளா ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு அப்பளம் வச்சு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். என்ன காரணத்துக்காக நம்ம இதில் அப்பளம் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பானிபூரியும் மக்காச்சோளத்தில் செய்கிறோம். மக்காச்சோளமும் கார்போஹைட்ரேட்டு. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது அதுலேயும் நிறைய கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து ரொம்ப பேலன்சிங் அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நம்ம அப்பளம் வச்சு ட்ரை பண்ணுறோம். அப்பளமும் உளுந்து அப்பளம் நீங்கள் கடையில் கேட்டு வாங்குங்க. 2 விதமான அப்பளம் இருக்குது. உளுந்தில் செய்கிற அப்பளம்னு கேட்டிங்கனாவே கடையில் தருவாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் இதை நம்ம அப்பளத்தில் தான் ரெடி பண்ணோன்றதே தெரியாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து நம்ம புதினா ரசம் ரெடி பண்ண போகிறோம். புதினா ரசம்னா நம்ம பானிபூரினாவே அதில் கொஞ்சம் ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டா தான் அது ஃபுல் ஃபினிஷ் ஆகும். ஸோ அதுக்காக அந்த புதினா ரசம் ப்ளஸ் இந்த பப்பட மசாலா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்பளம் ஒன்றுன்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானோன்னு போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் அப்பளம். நான் ரொம்ப குட்டி சைஸ் தான் வாங்கியிருக்கேன். பொதுவாக நீங்கள் அப்பளம் உளுந்து அப்பளம் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப புஷ்ஷுன்னு வரக்கூடாது. ரொம்ப புஷ்ஷுன்னு வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மைதா ப்ளஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. வெறும் உளுந்தில் தயாரிக்கிற அப்பளம் வந்து பொரிச்சதுக்கப்புறம் மொறுமொறுன்னு இருக்கும். அண்டு போடும்போது ரொம்ப புஷ்ஷுன்னு வராது. ரொம்ப சின்ன சைஸ் அப்பளமாக தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் மசாலா பேசிக்கில். நான் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த மசாலா ரெடி பண்ணுறேன். அதுக்கே பார்த்திங்கன்னா 3 அப்பளம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய அப்பளமும் போடக்கூடாது. அவ்வளோதான். இந்த மாதிரி அப்பளத்தை பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இது கூடவே வந்து மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் அதுக்கான டேஸ்ட்டு கரெக்டாக வரும். பொதுவாக சின்ன வெங்காயம் நம்ம ரெகுலராக சமையலில் சேர்த்துக்கும் போது காலில் நீர் சத்து சேராது, முழங்கால் வலி வரவே வராது. நம்ம பெரிய வெங்காயத்தில் தான் நீர் சத்து அதிகமாக இருக்குது. குதிங்கால் வலி முழங்கால் வலி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு சமையலில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 5 வெங்காயம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், நிறையா வேண்டாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 வெங்காயம் போட்டோம். ஒரு சின்ன துண்டளவுக்கு தேங்காய். நான் எதுவுமே வதக்கலை, ஏன்னா நமக்கு வந்து இது பச்சையாக அரைச்சி சேர்க்கும்போது தான் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஒரு மிளகா பிச்சு போட்டுக்கலாம். எதுவுமே நம்ம எண்ணெயில் வதக்கலை. ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி, ரொம்ப போடக்கூடாது, சின்னதாக போட்டுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க இந்த அப்பளம் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்பளம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு இட்லி தோசைக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம், சடனாக பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு நார்மலாக தக்காளி சட்னி பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம எடுக்கணும், வதக்கணும், ப்ராசஸ் நிறையா இருக்குது. இது நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம், அதனால் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ உப்பு
சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, நம்ம எல்லாமே திட்டமாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட கருவேப்பிலை நல்லா அலசிட்டு ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், தாராளமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்கள். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு புளி பிடிக்கல, புளி சேர்த்தனால தான் கொஞ்சம் கலர் மாறி வருது. உங்களுக்கு மாங்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா புளியை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு பவுலில் இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பானிபூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு புதினா ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்து எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு சின்னதாக ஒரு பச்சை மிளகா, காரம் நிறையா வேண்டாம், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே புளியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கணும். நம்ம மசாலாவுக்கு போட்டதை விடவே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கோம் புளி, ஸோ அந்தளவுக்கு இருக்கட்டும். இப்போ இந்த புதினா ரசத்துக்கு தேவையான உப்பு, இப்போ இதை மொத்தமாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பதம் அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். கொரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த புதினாவை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே மறுபடியும் போட்டு சும்மா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சும்மாவே குடித்தாலுமே ரொம்ப உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான புதினா ரசமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பானிபூரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மைதா மாவு தான் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் அதனுடைய கொஞ்சம் கூட ஒரு ட்ரைனஸே கிடையாது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா ஒன்று சேர மசிச்சுக்கலாம். குட்டி குட்டியாக தான் செய்ய போகிறோம். மொத்தமாக பெரிய பாலாக எடுத்து ஒரே ஈவனாக நீங்கள் தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பானிபூரி மாதிரி நல்லா அழகாக வரும். ஸோ அதனால் நான் ஒரு பாட் நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பால், சப்பாத்தியை விடவே கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்திருக்கோம். இப்போ மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு கூட நீங்கள் வச்சுக்கலாம், பட் இருந்தால் மாவு போட்டு நம்ம பொரித்து எடுக்கும்போது அடியில் ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாவு காய காய கருப்பாக இருக்கும். ஸோ நான் அந்த காரணத்துக்காக மட்டும்தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கட்டையிலே எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப மைதா சேர்க்கலை, ஸோ அதனால் அதுலேயும் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப லேசாக எப்பயும் தேய்க்கிற மாதிரி திரட்டிடாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து திருப்பி போடுங்க.
ரவுண்ட் ஷேப்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு பால்லே வந்து ஒரு 2 பூரி இல்லை 3 பூரி தான் எடுப்போம். ரொம்ப தின்னாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் இந்த மாதிரி குட்டி உங்கள்கிட்ட என்ன மூடி இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஈவெண்ட்டாக வச்சு கட் பண்ணி ஒரு ஷேப் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மொத்தமே பாருங்கள் எனக்கு 2 தான் வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் அழுத்தி மேஷ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். இப்போ எக்ஸாஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த பூரி மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் ப்ராசஸும் கவனமாக பண்ணணும், கொஞ்சம் வேலையும் கூட. நம்ம குட்டி குட்டியாக எனக்கு தேய்க்க முடியும்னா நீங்கள் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்படி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 செஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக வந்து பானிபூரியெல்லாம் திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம பூரி பொரித்து எடுக்கிறோன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ ஆயில் எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மேலே வருது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும்போது போட்டால் தான் உள்ளேயும் வேகும், வெளியவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க குட்டி குட்டி பானிபூரியை போட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நல்லா அந்த மாதிரி எண்ணெயை மேலே அப்சர்வ் பண்ணி விடுங்க. போட்டோன்னா ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இது மக்காச்சோள மாவில் செய்கிறனாலேயே கொஞ்சம் நமக்கு எல்லோ கலரில் தான் வரும். இப்போ ஒன்றுன்னா திருப்பி போடுங்க. ரொம்ப உப்பிலாம் வராதுங்க உங்களுக்கு. ஃபுல்லாக நம்ம மைதாவில் செய்யும்போது தான் உப்பி வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றி கொஞ்சம் பெரிய பூரியாக போட்டிங்கன்னா வரலாம். நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றினீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸ் வந்து மேலே உப்பி வரும். எல்லாத்தையுமே கொஞ்சம் திருப்பி போட்டுருங்க சடனாக. நம்ம பூரிகளை போட்டோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். அதே மாதிரி ரொம்ப அதை என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எந்த சிறுதானியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதில் நம்ம இட்லி, தோசை, இந்த மாதிரி பூரி ஐட்டம் எது பண்ணாலுமே கொஞ்சம் கடினத்தன்மையாக தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய தன்மையே அப்படி தான். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக நமக்கு வெந்துருச்சு. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு அடுத்தது போடும்போது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஆயிலை நல்லா ஹீட் படுத்திட்டு தான் அடுத்தது போடணும். போதும், இந்த கலர் அளவுக்கு வந்துட்டால் போதும். நல்லா ஆயிலை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பூரியவும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மக்காச்சோள பானிபூரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சொன்ன மாதிரி தான், பானிபூரி மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக உப்பி வராது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி பார்க்குறதுக்கு டெக்கரேஷனாக வேணும்னா சரிக்கு சரி வந்து நீங்கள் மைதா மாவு சேர்க்கணும். ஸோ நான் இது மக்காச்சோள மாவு சேர்த்துருக்கனால மைதா மாவு லைட்டாக பைண்டிங்க்கு மட்டும்தான் வேணுன்றனால நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா பஃபியாக வரணுன்னா 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது மக்காச்சோள மாவு எடுக்கிறீங்கன்னா அதே அளவுக்கு மைதா மாவு போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இந்த மேல் பாகத்தை இப்படி நல்லா எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மேலே மட்டும் பிச்சு விடுங்க. சாஃப்டாக தான் இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த பிச்சதையும் அப்படியே மேலேயே போட்டுக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் உடையாமல் மேலே மட்டும் இப்படி பிச்சு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பப்படம் மசாலாவை நல்லா காரசாரமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் வச்சுருங்க. நம்ம அந்த உடச்சி விட்ட பூரி கூடயே வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.
தாராளமாக சேர்த்துக்கலாம். உரப்பும் நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இது மேலேயே வந்து நம்ம காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் இருக்கிற இந்த புதினா ரசம் நல்லா ஊறிடும். உங்களுக்கு ரொம்ப ஊற்றுனீங்கன்னா தான் வெளியில் போகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஊறிடும். அப்போ நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் மொத்தமாக கூட எடுத்தோன்னே இந்த வெறும் புதினா ரசத்தை மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஊற வைக்காமல் எல்லாத்துலேயும் இப்படி போட்டுட்டு மேலே சும்மா ஒரு பாயிண்ட் அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் அப்படியே சடனாக எடுத்து சாப்பிட்ணுன்னா இப்படி சாப்பிட்லாம். 2 டைப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊற வச்சும் சாப்பிட்லாம், அப்படியே எடுத்து சாப்பிட்றா இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆரோக்கியமான மக்காச்சோள பானிபூரி வித் பப்படம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.